நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் சூரல்மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து தொடர்ந்து ராணுவத்தினர் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இந்த மீட்பு பணியில இரண்டாவது நாளாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலையிலிருந்து இந்த மீட்பு குழுவினர் செல்ல முடியாத பகுதிகளுக்கு நேற்று மாலையிலிருந்து ராணுவத்தினர் விமானப்படையினுடைய இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மீட்பு பணியை தொடங்கினர். நேற்று இரவும் பல்வேறு இடங்கள்ல இந்த மீட்பு பணிகள் நடத்தப்பட்டு வந்தது. என்றாலும் இரவு நேரம் என்பதனால் அந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் இன்று காலை முதல் மீண்டும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ராணுவத்தினர் இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சூரல்மலை பகுதியில் இருந்து முண்டக்கைக்கு செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. பாலங்கள் உடைந்து இருப்பதனால செல்வதற்கான வழியே இல்லாமல் மீட்பு குழுவினர் செல்ல முடியாமல் இருந்தனர். நேற்று வானிலையும் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர்களை நேற்று பகல் நேரத்தில் முழுவதுமாக பயன்படுத்த முடியாமல் இருந்தது. நேற்று மாலைக்கு பிறகுதான் அவர்கள் சூரல்மலை பகுதியில ஒரு தீவு போன்று துண்டிக்கப்பட்ட அந்த சாலையில் ஹெலிகாப்டர்களை ஹெலிகாப்டர்களை இறக்கி அங்கிருந்து ராணுவத்தினர் மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். தற்பொழுது முண்டக்கை பகுதிகளுக்கும் நேற்று மாலையே முண்டக்கை பகுதியிலே ராணுவத்தினர் அங்கிருந்து களமிறங்கி அங்கிருந்து உயிருடன் இருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில ஈடுபட்டனர். தற்பொழுது இன்று காலை முதல் மீண்டும் மீட்பு பணி நடத்தப்பட்டு வருகிறது. முண்டக்கை பகுதியில் தான் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதி, அதான் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி இந்த முண்டக்கை பகுதி. முண்டக்கை பகுதியில பல்வேறு இடங்கள் அந்த குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் மலைச்சரிவுல முழுமையாக மண்ணில் புதைந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பகுதியில் அங்கு இயங்கு வந்த தனியார் விடுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். மேடான பகுதிகளில் சிக்கியிருந்தவர்கள் அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஒரு சில பகுதிகளில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தற்பொழுது அங்கிருந்து மீட்டு சூரல்மலை பகுதிக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதே போன்று ஒரு பக்கம் இந்த கயிறுகளை கட்டி காட்டாற்று வெள்ளத்தில் மீட்கக்கூடிய நடவடிக்கையில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட அந்த மீட்பு குழுவினர் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கயிறுகளை கட்டி அதன் மூலமாக பலர் இந்த தேயிலை தோட்டங்களில் இருந்த தோட்ட தொழிலாளர்களை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூரல்மலை மற்றும் வெள்ளர்மலை அது போன்று முண்டக்கை செல்லக்கூடிய அந்த வடிகளில் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்கள்ல பெரும்பாலும் தமிழர்கள், அதே போல மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள், வடமாநிலத்தின் பிற பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அங்கு தோட்ட தொழிலாளராக இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கிருந்தவர்கள் பலர் இந்த தேயிலை தோட்டங்களுக்கு மேலே மலையின் மீது இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருந்தவர்கள் ஒரு சிலர் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கக்கூடிய பணி என்பது நேற்று மாலையில் இருந்து தொடங்கியது. இந்த நிலையில் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அவர்களை மீட்கக்கூடிய பணியில ராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ராணுவத்தினர் இங்கு சென்னையில் இருந்தும் அது திருவனந்தபுரத்தில் இருந்தும் கோழிக்கோட்டில் இருந்தும் ராணுவத்தினர் விமானப்படையினுடைய அந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அங்கு விரைந்திருந்த நிலையில இன்னும் பெங்களூரு, மைசூர் போன்ற பகுதிகளில் இருந்தும் ராணுவத்தினர் விரைந்திருக்கிறார்கள். அதற்கான மீட்பு உபகரணங்கள், குறிப்பாக விமானப்படையினுடைய இந்த ஹெலிகாப்டர்கள் அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தப்படுகிறது. C-30, C-32 என்ற இந்த ஹெலிகாப்டர்களை எல்லாமே பயன்படுத்தி மீட்பு பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை முண்டக்கை பகுதியில் இருந்து மேலும் 8 சடலங்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் காட்டாற்று வெள்ளம் சற்று வடிந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்கள்ல இந்த உடல் பாகங்கள் பல்வேறு இடங்கள்ல கிடக்கிறது. அவற்றை மீட்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவற்றையும் மீட்டு இந்த ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு சூரல்மலை பகுதிக்கு சேர்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் சூரல்மலையில் இருந்து முண்டக்கைக்கு செல்வதற்காக தற்காலிக பாதைகளை ஏற்பாடு செய்யும் பணி நடக்கிறது. JCB இயந்திரங்களை கொண்டு அவற்றில் காட்டாற்று வெள்ளம் சற்று வடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்காலிக பாதைகளை அமைக்கக்கூடிய பணியில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்பு குழுவினுடைய வாகனங்கள் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்பாகவே நிற்கிறது. எனவே அந்த வாகனங்களை கொண்டு வந்துதான் வாகனங்களில் இருக்கக்கூடிய மீட்பு உபகரணங்களை பயன்படுத்த முடியும் என்பதனால அவற்றை கொண்டு வருவதற்கும் அந்த வாகனங்களை கொண்டு வருவதற்கும் அதே போன்று மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் தற்காலிக பாதைகளை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த மண்ணெல்லும் இயந்திரங்கள் போன்ற இந்த இயந்திரங்கள் எல்லாமே அங்கு வர முடியாத நிலையில் இருந்த நிலையில் இன்று காலை சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக சூரல்மலை பகுதிக்கு அந்த வாகனங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட சாலைகளை எல்லாம் தற்காலிகமாக பாதைகளை ஏற்படுத்தி தான் இந்த வாகனங்கள் தற்பொழுது அங்கு வந்திருக்கிறது. இன்னும் நிறைய வாகனங்கள் இது போன்ற இந்த மீட்பு பணிகளுக்கு மீட்பு குழுவினருக்கு தேவைப்படுவதனால மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து இது போன்ற வாகனங்களை வரவழைத்திருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது.
அது மட்டும் இல்லாமல் இந்த சாலி ஆற்றில அடித்து செல்லப்பட்ட உடல்கள் பல இடங்களில் மண்ணால் புதைக்கப்பட்ட அந்த பகுதிகள் எல்லாமே, குடியிருப்புகள் எல்லாமே மண்ணுக்கு கீழே புதைந்து கிடக்கிறது என்று சொல்லப்படும் நிலையில் உடல்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அடித்து செல்லப்பட்டது. குறிப்பாக மலப்புரம் பகுதி வரை, இங்கிருந்து வயநாட்டிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மலப்புரம் வரை ஆங்காங்கே உடல்கள் சிதறி கிடக்கிறது. சடலங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதை நேற்று அந்த மலப்புரம் பகுதியிலும் நிலாம்பூர் பகுதியிலும் மீட்டார்கள். இன்று தண்ணீர் சற்று வடிந்திருக்கக்கூடிய நிலையில், அந்த சாலியாற்றில் தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய நிலையில அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மரக்கிளைகளிலும் பாறைகளிலும் ஆங்காங்கே சிக்கி உடல் பாகங்கள் மீட்கப்பட்டு வருகிறது. கை, கால் தனியாக, முகம் தனியாக, உடலின் ஏதோ ஒரு பாகம் தனித்தனியாக கிடக்கிறது. இவற்றையெல்லாம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து மீட்டு வருகிறார்கள். அவற்றை மேப்பாடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக மருத்துவமனை, மருத்துவ முகாமுக்கு அங்கிருந்து அனுப்பி வருகிறார்கள். ஒரு பக்கம் தடயவியல் நிபுணர்களும் இவற்றை இதன் மூலமாக பரிசோதனை செய்து இந்த உடல் பாகங்கள், மீட்கப்பட்ட உடல் பாகங்கள் யாருடையது என்பதை அடையாளம் காணும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுமையாக மீட்கப்பட்ட சடலங்களை அடையாளம் காணும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதுவரை 143 நபர்களுடைய சடலங்கள் பிணக்குறாய்வு செய்யப்பட்டு உறவினர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.